தை பிறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வழி பிறந்திருக்கிறது. அமமுகவின் தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏக்குள்ள மீண்டும் ஜாயின் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 76 உங்க ஆட்சியை கலைச்சு உங்களெல்லாம் உதன்னு உதச்சி மிசால உள்ளார போட்டிருந்தாங்க. ஸ்டாலினே சொல்லுவார், நான் வாங்கினேன், என்ன அடித்ததை வந்து சிட்டி பாபு தாங்கினார்னு. அவ்வளோ உதச்சவங்கள, உங்கள் ஆட்சியை கலைச்சவங்கள நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி கை கொட்டுறவங்க தான் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா. ஆமாண்டா குண்டா, இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம். ஒரு பக்கம் இது வந்து கெமிஸ்ட்ரியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரிந்து போனவங்கள இணைய துவங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். அண்ட் இது திமுகவுக்கு எதிர்ப்பலை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கிறதனுடைய ஒரு உதாரணம்னு சொல்றாங்க. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லிட்டீங்க சார். ஏன் பாட ரெடியா? சீக்கிரம். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. எப்படி நீங்க பாக்குறீங்க சார் இந்த சம்பவங்களை? நிச்சயமாக இது வந்து ஏடிஎம்கேக்கு என்டிஏக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு ஃபிளிப், ஒரு ஸ்பைக். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். என்டிஏக்குள் ஏடிஎம்கே வந்து சேர்ந்த பிறகு அந்த அலையன்ஸ், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகாம தான் இருந்தது. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி என்ட்ரி. ஏய் திமுகவுக்கு நேரம் நல்லா இருக்குது, திமுகவோட நெரேட்டிவ் வந்து பிரமாதமாக இருந்தது. ஸ்டாலின் 2.0 கன்ஃபார்ம்னு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆசையில் இப்போ மண்ணு விழுந்துருக்குது. நிராசையாக அது போய்கிட்டு இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஆஹா, ஒன்று குடித்தாங்கய்யா, ஒன்று குடித்தாங்கய்யா. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டையை போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. அது நிச்சயமா ஒரு வலுவான கூட்டணி தான். திமுக வெளியில இந்த கூட்டணியை நக்கல் பண்ணிட்டு திமுகவும் தோழமை கட்சிகளும் இதால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு கதை அளந்தாங்கனாலும் உள்ளுக்குள்ள திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸுக்கு ஆளாகி இருக்கிறார். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கிறாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. பிஜேபி வழக்கம் போல தன்னுடைய பல அஸ்திரங்களை பயன்படுத்தி இவர்கள் எல்லாம் மிரட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், அரசியலில் வந்து 2Gல எப்படி கருணாநிதியை மிரட்டி சோனியா காந்தி கொண்டு வந்தாங்க, அதையும் இப்போ பேச மாட்டேன்றானுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? யோ பேசு, பேசியா, பேசுறா, பேசுறா, பேசுறா. இங்க மிரட்டினதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அங்க மிரட்டினதுக்கு ஆதாரம் இருந்தது. அறிவாலயம் 2வது மாடியில கலைஞர் டிவியில சிபிஐ ரெய்டு, முதல் மாடியில தயாளமாகட்ட சிபிஐ விசாரணை. இன்னொரு வேடிக்கை, அறிவாலயத்துல மேல் தளத்துல ரெய்டு, தரைத்தளத்துல கூட்டணி. தரைதளத்துல வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. வெளிப்படையா கையை முறுக்கி 2Gயை காமிச்சு மிரட்டி கூட்டின்னு போன அலையன்ஸ் அது. அப்படி கனிமொழியத்துக்குள்ள வச்சான். 6 மாசம் உள்ள இருந்தாங்க. இந்த செனங்குண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. ஜெல் ஆகாத ஒரு கூட்டணியை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? திமுகவும் திமுக ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளையும் நாங்க எனக்கு ஜெல்லாவில் இல்லை. உனக்கு சந்தோஷம் தானே? நீ வரவேற்கணும் இல்ல அந்த கூட்டணியை? என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா, நீ எதுக்கு வயிற்றுல வாயில அடிச்சுன்னு கத்துற? எல்லா தொலைக்காட்சி டிபேட்லயும் உட்காந்து இதை தான் பேசுறானுங்க. என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரொம்ப இன்டாக்டா தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றத ஒரு போக்கு இருக்குல்ல. ஏன் புலம்புறாங்க? தொலைக்காட்சிகளில் உட்காந்துன்னு புலம்புன்னு புலம்புறாங்கல்ல. திமுக புலம்புது, திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய நிலை வித்வான்களையும் அவ்வளோ புலம்புறாங்க. நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. உனக்கு நல்லது தானே அது? உன் லாஜிக் படி பார்த்தா நீ என்ன சொல்றது, எங்களுக்கு நல்லது, நெகட்டிவ் ஓட்ஸ் பிங்கு தான் அதுன்ற. அப்போ நீ அதை வரவேற்கணும்ல. வயிற்றுல வயல அடிச்சுன்னு எது கத்துற? கதறாங்க இல்ல திமுக கூட்டணியில. அதுக்கு பேர் இன்செக்யூரிட்டியா? போய் நல்ல டாக்டரா பாரியா, இதெல்லாம் மனநல பிரச்சனை. டிடிவி போய் என்டிஏல ஜாயின் பண்ணதை பார்த்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கதறுது, திமுகவும் கதறுது. அதே நாள் இன்னொரு டெவலப்மெண்ட் வைத்திலிங்கம் போய் திமுக சேர்ந்து. ஆமா, அது மட்டும் உனக்கு இனிக்குதா? அவர் என்னெல்லாம் கடந்த காலங்களில் கருணாநிதியை பத்தி, ஸ்டாலினை பத்தி பேசினார்னு அதை எடுத்து விட. பிளாஷ்பேக். ஊழலை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு கருணாநிதி குடும்ப சொத்தாக மாறிவிட்டது. A few moments later. வைத்தியலிங்கம்
தனது ஆதரவாளர்களுடன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். 8 மந்திரி அதிமுக வந்தவன் இருக்கான். இப்ப இவங்க எல்லாம் போனாங்கன்னா 10 பேர் ஆயிடும். அதிமுக மாறி போகுது. அதிமுக தான் அது. அந்த காலத்துல கே.எஸ். ராதாகிருஷ்ணன் சொல்லுவார் ஏடிஎம்கேசேஷன் ஆஃப் டிஎம்கேன்னு. ஒருவேளை நாளைக்கு மறுபடியும் திமுக ஜெயிச்சதுன்னா இவங்க தான் ஆள போறாங்க. அதிமுக கவர்மெண்ட் தான் அது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஆக்சுவலி வைகோ வந்து கர்நாடகாவில் இனத்துரோகினே சொன்னார். இதை விட கேவலமாலாம் பேசியிருக்காரு வைகோ. வைகோ வந்து திமுகவை திட்டின மாதிரி எவனுமே திமுகவை திட்டினது கிடையாது. வைகோ வந்து எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணார், எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதோட பேசின எந்த தலைவருமே பேச கிடையாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ வந்து ஸ்டாலினோட எழுதியிருக்காரு. நீங்களா தமிழின தலைவர், இன துரோகி. நம்மளுக்கு ரோசம், சூடு, சொரண, மானம், வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுகவுல? 2G ஸ்பெக்ட்ரத்தில் பின்னணியில் இருந்தது ஸ்டாலின். நான் இப்ப சொல்றேன், அது வழக்கு போட சொல்றேன். உலகமகா மோசடி செய்வது அண்ணன் கலைஞர் மிஞ்ச உலகத்துல எவனும் கிடையாது. திமுகவை பத்தி வைகோ எவ்வளவு பேசினாரு, நீங்க கூட சேர்த்துக்கிட்டாரு. திமுகவுக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிகளுக்கு ஒரு நியாயம் வைக்க கூடாது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. பராசக்தி படக்குழு மோடியை பார்த்து பொங்கல் கொண்டாடுனா அமைதியா எல்லாத்தையும் மூடின்னு இருப்பானுங்க. போடலாங்க. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. ஜனநாயகன் படக்குழு மோடியை சந்திச்சு மந்திரி எல்முருகன் வீட்டில் பொங்கல் கொண்டாடி இருந்து மோடியோட கொலாவி இருந்தா இப்போ இவங்க கொலாவின மாதிரி இந்நேரம் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. தாவேக்கா கதை முடிந்தது. வெக்கமா இல்லை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 21 திமுக இருந்த வாய்ஸ் 26 இருக்கும்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா 21 திமுக இருந்த ஒரு அட்வான்டேஜ் இப்போ இருக்காதுன்றதுக்கு நான் ஆதாரங்களை அடுக்கிறேன். 21 திமுக இருந்த அட்வான்டேஜ் 26 சத்தியமா கிடையாதுங்க. தேர்ஸ் a huge anti incumbency. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இந்த டீமே வந்து ஒரு வலுவான டீமா தான் இருக்கும். இதுவே வந்து திமுக ஒரு சேலஞ்சிங் அலையன்ஸ். சேலஞ்சிங் அலையன்ஸ். தயவு செஞ்சு நீங்க அண்ணா திமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஓகே, அண்ணன் தம்பி சும்மா தகதகன்னு ஊருக்கு அனுப்புற மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துமையா இருக்கிறது பிடிக்கல. இல்ல மாப்பிள்ள தம்பிங்கடா அண்ணன்டா. இல்ல சார், அங்க காங்கிரஸ் இருக்கு, திமுக இருக்கு, சிபிஎம் இருக்கு, சிபிஐ இருக்கு, ஐயுஎம்எல் இருக்குது, விசிக இருக்குது, மதிமுக இருக்குது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு கட்சி அங்கேயும் இருக்கே. எல்லாம் இருக்குது. ஓட்டு இருக்கான்னு பார்க்கணும்ல. காங்கிரஸ் ஓட்டு, 2 இடதுசாரிகள் ஓட்டு, விசிகா ஓட்டு, மதிமுக ஓட்டெல்லாம் 21 டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி 26 டிரான்ஸ்ஃபர் ஆகுமா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். எனக்கு அந்த அளவு அதிருப்தி இருக்குது. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நாள் நெருங்க திமுக அண்ணா திமுக வந்து நின்றுடும். இப்போ 1 மாசமா விஜய் ஆள காணோம். எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? ஒரு தலைவர் வந்து மக்கள் மன்றத்துல இருந்து காணாம போக முடியும்? ஒரு ட்வீட் இல்ல, ஒரு எந்த காலத்திலயும் பிரஸ் மீட் கிடையாது, மக்களை சந்திக்கிறது கிடையாது, எதிர்கட்சியை பேசுறது கிடையாது, தாங்கட்சிக்காரங்கிட்டே பேசுறது கிடையாது. டேய் நரி, கடை முதலாளி வந்து எழுந்திரிப்பா. தொல்லையா போச்சு. சொன்னா கேளுமா, எழுந்திரிமா. அத முடியாது. நரி, ஒரே ஒரு தடவை எழுந்திரி நரி. தூக்கத்தை கெடுக்குறீங்களே. பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணாம பாலிடிக்ஸ் பண்ணாம இருக்கிறது என்ன அரசியல்? A politician with zero politics. பூஜ்ய அரசியலுடன் அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஒரே அரசியல்வாதி நம்முடைய விஜய் தான். 1 மாசமா அந்த தலைவரை காணோம் சார். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. நல்லா கவனிங்க. கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவர் வாக்கு வங்கி குறையில, அவருடைய செல்வாக்கு குறையில, மாறா கூடிச்சு. அது ஒரு சதிவலை. அவர் சதிக்கு பலியாகி இருக்கிறார் அப்படின்னு அவர் மேல ஒரு அனுதாபம் கூடியது. அவர் மேல கோபம் வரல. உண்மை. ஆனா கடந்த 1 மாத காலமாக அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய வாக்கு வங்கியில ஒரு சிதைவை ஏற்படுத்தியிருக்கு. இவர் எதுவுமே பேச மாட்டேன்றாரு, எல்லாத்துக்கும் அமைதியா இருக்காரு. பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? பாத்தீங்களா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.